இதே இடத்துல பிரிவு ஷோ போட்ட அன்னைக்கு நான் ஆபீஸ்ல இருந்தேன். என் நண்பர்கள் வந்து சொன்னாங்க, போய் பாருங்க, அவங்க முடிச்சுட்டு வெளில வர்றப்ப முன்னாடி நெல்லுங்க அப்படின்னாங்க. எனக்கு தைரியம் இல்லை. அப்ப என் நண்பர் சொன்னாரு, இங்க பார், கவனமா இருந்துக்க, பத்திரிக்கை சொல்லிக்கிட்டு இருக்குது, வெளியில வர்றப்ப நின்று வச்சுக்க. அதாவது எப்படி சம்பந்தப்பட்டவங்க ஆபரேஷன் எடுக்க அனுப்பி விட்டு குடும்பமே வெயிட் பண்றாங்க இல்ல, அந்த நிலைதான். அந்த டோரை ஓப்பன் பண்ணி டாக்டர் வரப்ப என்ன நிறைய வருவாங்கன்னு தெரியாது. அது ஒரு டாக்டருக்கு அப்படி இருக்கப்போ இங்க இருக்கு அத்தனை டாக்டருங்க, சின்ன டாக்டருங்க. அதனால காரணமாக அப்படின்னு 2-3 பேர்லாம் சொன்னாங்க. அவர்லாம் இந்த பக்கம் வந்தாலும் அந்த பக்கம் போயிரு, அவர் அந்த பக்கம் வந்தாக்கலாம் இங்கிட்டு போயிரு அப்படின்னாங்க. அப்ப இந்த பக்கம் இல்லை, சரி இங்க வந்துட்டேன், தாங்க சக்தி இருக்காது அப்படின்னு பரவாயில்ல வந்தாச்சு. இங்க இண்டோர் பிளாக் முடிஞ்சோன்னு ஒரு போன் வந்துச்சு. அதுக்கு விடுதலை சொல்லுமா இந்த சாவித்திரி அக்கா போன் வந்துச்சு, நீ நல்லா இருப்பாக்கா, போன ஊர் அப்பா புடிச்சு இழுத்து விட்டுற, தேங்க்யூ அக்கா. அதே மாதிரி சொன்னாங்க, தம்பி சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி, புல்லு வச்சிருச்சு தம்பி. அந்த இடையில வர்றப்ப அத்தனை பேருக்கு தம்பி அப்படின்னாரு. சொன்னீங்க, ரொம்ப நன்றி அக்கா. தம்பி காவேரி, நிறைய நம்பி அண்ணன் தம்பி நிறைய பேர் போன் பண்ணுங்க. பயங்கரமா தைரியம் வந்துச்சு. டக்குன்னு சொல்லிட்டு இந்த டிஷர்ட்டை காட்டி போட்டு சட்டைக்கு போட ஆரம்பிச்சிட்டேன். சரி கிளம்பிடலாம் அப்படின்னு. திருப்பி அதே நம்பர் சொன்னாப்புல, முடிவு பண்ணிக்கிறேன், செகண்ட் ஹாப் இருக்கு அப்படின்னாப்புல. இல்ல வாங்க போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இண்டோர் பிளாக்க நம்ம காப்பாத்தி திட்ட மாட்டாங்க, வாங்க வந்துட்டேன். இங்க வந்து நின்னா அவர் உள்ள போயிட்டு அவர் இங்க உட்காந்துருக்காப்புல, இங்க வந்துருந்தாப்புல. அப்புறம் அவங்க எங்க உட்காந்துருக்காங்க, அங்கிட்டு போயிருந்தாங்க, என்ன ரவுண்ட் அடிக்க விட்டாங்க. விடுங்கடா உள்ள கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. அப்ப படம் முடிச்சு போச்சு இருக்க, பேசாம இருங்க, துணிஞ்சு ஏதாவது ஒரு டோரை காட்டுறாங்க, நின்றுடா அப்படின்னு. இந்த டோர் தொண்ணு நின்றுந்தாங்க. நின்று படம் முடிஞ்சு வெளில நின்று ஒரு பாட்டத்தோடய வந்து அப்படின்னு பையன் ரங்கநாத ஃபர்ஸ்டா வந்தாரு. கடவுளே நெஞ்ச பிடிச்சிட்டேன், அண்ணன் என்ன காத்திருக்காரு தெரியலையே, நல்லா இருக்குன்ட்டு போயிட்டாரு. ஒரே வார்த்தையில சிறப்பு அற்புதம் போயிட்டாரு. முடிஞ்சு வச்சுல ரிசல்ட். இந்த மாதிரி முக்கியமானவங்க எல்லாம் வந்தாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். நாங்க அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பா சொல்லல. எனக்கு அவ்வளவு முயற்சி இருந்துச்சு. நீங்க சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தையோட குறையில உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பழிச்சிருச்சு. ஒன்னோட குறையில எனக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த மக்கள் அத்தனை கொண்டாடிட்டாங்க. முதல் நாள் இருந்த ரிசர்வேஷனை விட உங்களுடைய ஷோ முடிஞ்சு நீங்க எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஓப்பனிங் ஷோ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அதிகமாச்சு, டிக்கெட் கூடிச்சு. அவ்வளவு சந்தோஷம். தேட்டர் அண்ணன் எல்லாமே சொன்னாங்க, இல்ல இல்ல இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாளைக்கு பாருங்க ஓப்பனிங் ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் எங்க பொறுப்பு, எங்க படமா நினைச்சு, எங்க கடமையா நினைச்சு அதை கொண்டு நாங்க சேர்த்துவோம் அப்படின்னு நினைச்சு நீங்க செயல்பட்டீங்க. அது கடைசி வரைக்கும் நீங்க சேர்த்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.